ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீரியட். நான் பார்வேந்தன். இந்த ஹிண்டன்பர்க் ஒரு ரிப்போர்ட்டை விட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே பெருசாக உழிக்கிடும், பெருசாக கீழே தள்ளிடும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் மார்க்கெட்டில் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் அப்போது மார்க்கெட் ஜான்வரியில் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க போன வருஷம் 2023. அதுக்கு பார்த்திங்கன்னா அதானியோட ஸ்டாக் ப்ரைஸஸ் பெருசாக அவங்கள இம்பேக்ட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸஸ் பெருசாக ஃபால் ஆச்சு. ஸோ பட் அதே மாதிரி தான் இப்போவும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியன் மார்க்கெட் பெருசாக ரியாக்டே பண்ணலை. ஸோ ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலை, இது என்ன காரணம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் ப்ரைஸஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் ப்ரைஸஸ் எப்படி மூவ் ஆகும், ஒரு ஸ்டாக்கோட எப்படி சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளோட மார்க்கெட் ஏன் இன்னும் ஸ்டேபிளாக கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது, ஸோ அடுத்தடுத்து வரப்போகிற மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மாக பார்ப்போம் இந்த வீடியோவில். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹிண்டன்பர்க் பஞ்சாயத்து இப்போ ஆரம்பித்ததில்லை. நான் சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த ஹிண்டன்பர்க் சர்ச்சை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜனவரி 2023 ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, அதானியோட ஸ்டாக் ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 30% கிட்ட கீழே இறங்கிடுச்சு. அவங்களோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா. இது ஏன் அப்படி நடந்துச்சு நான் போன வீடியோவில் சொன்னேன். ஆக்சுவலாக ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனி. அவங்க ப்ரீவியஸ் இயர்லேயே நிறைய ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நிறைய ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க. விச் மீன்ஸ் இந்த அதானியோட ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் கீழே விழும்போது அவங்க நிறைய மார்க்கெட்டில் நிறைய ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் அதே மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா, மார்க்கெட்டில் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி ஒரு சின்ன கிளான்ஸ் சொல்கிறேன். ஸோ அது பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸஸ் எப்படி மூவ் ஆகும்னு ஒரு சின்ன இது பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்ளை எப்பப்பெல்லாம், விச் மீன்ஸ் சப்ளை எப்பப்பெல்லாம் அதிகமாக இருக்கோ, ஒரு ஸ்டாக்கில் அதிகமாக இருக்கோ, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான கான்ஸ்டன்ட்லேயே இருக்கும். இதே டிமாண்ட், அந்த சப்ளைக்கான டிமாண்ட், அந்த ஸ்டாக்குக்கான டிமாண்ட் அதிகரிக்கும் போது அதோட ப்ரைஸும் அதிகமாகும். இப்போ சப்ளை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஆனியன், அதாவது ஒரு இடத்துல வெங்காயம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வெங்காயோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏறிடும். எப்போ ஏறும்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில். ஏன்னா வெங்காயத்தோட நீடு, அதோட தேவை எப்போன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ மழை வெள்ளம் நிறைய வெங்காயம் விதைச்சி வச்சது அதை என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போது அதோட சப்ளை கம்மியாகும். சப்ளை கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டில் அதோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். இதே சேம் கான்செப்ட் தான் ஒரு மார்க்கெட்டும் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னா முதல்ல அதோட டிமாண்டை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும். ஸோ டிமாண்டு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராஃப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இது சப்ளை கர்வ் அப்படின்னு சொல்லலாம். இது டிமாண்டு கர்வ். ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் சப்ளை அதிகமாகுதோ ப்ரைஸ் கம்மியாகும். அதேமாதிரி டிமாண்ட் எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ அதோட ப்ரைஸும் அதிகமாகும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு நியூஸ் அந்த ஒரு ஸ்டாக் ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணுது. இது ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ப்ரைஸ், இதுக்கு நடுவில் மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான் ப்ரைஸு. ஸோ ஜென்ரலாக அவங்க ஷார்ட் செல்லிங் கம்பெனி, ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஷார்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்றதுனால ஏதோ ஒரு ஸ்டாக்கை பற்றி அவங்க ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் டிமாண்ட் குறைக்கப்படும். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நிறைய பேர் ஒரு ஸ்டாக்கை போய் வாங்குறாங்க. விச் மீன்ஸ் அதானி ஸ்டாக் நல்லா போகுது நிறைய பேர் சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் சர்ச் பண்ணி ஏதோ ஒரு ரீசனுக்காக நிறைய வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டிமாண்ட் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. அதோட டிமாண்ட் அதானி குரூப்ஸோட ஸ்டாக்ஸ் டிமாண்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். இப்போது ஷார்ட் செல்லிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட டிமாண்டை குறைக்க பார்ப்பாங்க. அந்த டிமாண்டு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இப்போ என்ன ஆகுது, டிமாண்ட் அவங்க ஒரு நியூஸ் விட்டதுனால என்ன ஆகும்னா, இதே டிமாண்ட் குறைஞ்சதுனால இப்போ புதுசாக ஒரு ப்ரைஸ் ஸோ இப்போ என்ன ஆகுது, புதுசாக ஒரு ப்ரைஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. சப்ளை கர்வ் அப்படியே இருக்குது. ஸோ டிமாண்ட் கர்வ் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இன்னொரு டிமாண்ட் கர்வ் வந்ததுனால இங்கே ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் நமக்கு உருவாகுது. இது P2ன்னு வச்சுக்கலாம். அது P1. இந்த ப்ரைஸ் ஒரு ப்ரைஸு, அதில் டிமாண்ட் நம்ம குறைக்கும் போது P2ன்னு இன்னொரு ப்ரைஸ் நமக்கு புதுசாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் செயினை வச்சு ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும். அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸும் நிறைய இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரே லிமிடெட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக் கிட்டத்தட்ட
ப்ரைஸஸே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரைஸ் ஆயிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸாக இப்போ இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸில் இப்போ நமக்கு வந்து ரீசெண்டாக ஒரு டிமாண்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஸ்டாக்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HDFC ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம், HDFC பேங்க்கு, கொட்டாக் பேங்க்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமாண்டை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனால தான் இந்த HDFC பேங்க்கு, கொட்டாக் பேங்க்கோட ஷேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிட்டே வருது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வந்து கவுண்டர் பையர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த மேனேஜ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கவுண்டர் பையர் எப்படி இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் 250 ப்ரைஸில் ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்கோட ஷேர் ப்ரைஸ் விச் மீன்ஸ் ஒரு HDFC பேங்கே வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு HDFC ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இதை செல் பண்ணும்போது செல்லர் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த செல்லர் இந்த 250 ப்ரைஸ்க்கு விற்கும்போது இந்த பையர் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து கிளியரிங் கார்பரேஷன் மூலியமாக எக்ஸிக்யூட் ஆகி நீங்கள் இன்கேஸ் விற்றீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். அதேமாதிரி யார் வாங்குறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு ஷேர் அப்படின்றது அவங்க டிமேட் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். இன்கேஸ் இப்போ வந்து இந்த செல்லர் விற்கும் போது என்ன ஆகுது, யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செல்லர் வந்து விற்க ஸ்டார்ட் பண்ணுறாரு, இதேமாரி 250 ப்ரைஸில் விற்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு யாருமே இல்லை. அப்போது 250 ப்ரைஸில் யாருமே வாங்குறதுக்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஸ்டாக் ப்ரைஸை குறைச்சி தான் ஆகணும் கரெக்டாக. ஸோ 240 இந்த 240 ரேஞ்சுக்கும் பையர் யாரும் வரல அப்படின்னா மறுபடியும் இந்த செல்லர் என்ன பண்ணுவார், இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் நெகோஷியேட் பண்ணி கீழே குறைக்க பார்ப்பாங்க. ஸோ 230 220ன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் கீழே குறைஞ்சிட்டே வரும். எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாமே சேர்ந்து 200 அப்படின்ற ரேஞ்சுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பையர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் கரெக்டாக. ஒரு செல்லர் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 250க்கு வாங்கின ஷேரை 200க்கு விற்கும்போது அதுக்கு ஒரு பையர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா இதுதான் கவுண்டர் பார்ட்டி பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஹிண்டன்பர்க்கும் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கம்பெனியில் நிறைய ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஷார்ட் செல்லிங் பண்ணனால என்ன ஆகும், இன்கேஸ் அந்த ஷார்ட் செல்லிங் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே வர என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணலை, அந்த ஸ்டாக்ஸ் வந்து விற்று வச்சுருப்பாங்க. விற்றா என்ன ஆகும், அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கீழே வர அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஏறிட்டே இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு இப்போ 200ல் 250ல் விற்றது என்ன ஆகும்னா ஒரு 50 60 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும்போது திரும்ப வாங்கி வச்சுப்பாங்க. அதில் வந்து மறுபடியும் ப்ராஃபிட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து திரும்ப ஒரு பாயிண்ட்டை ரெக்கவர் பண்ணி மேலே போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்டி பையர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாகவே ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை பற்றின நியூஸ் வருது, ஒரு கம்பெனியை பற்றின நியூஸ் வருது அப்படின்னா அது சென்டிமெண்ட்டாக ரியாக்ட் ஆகும்னு கேட்டினா எல்லா டைமும் அந்த சென்டிமெண்ட்டால் அந்த மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட மார்க்கெட்டில் டிமாண்ட் குறைஞ்சா மட்டும்தான் அதுக்கான வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ டிமாண்ட் இப்போதைக்கு அதானி ஸ்டாக்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது கொடுத்த அந்த அதானி ஸ்டாக்ஸ் மேலே டிமாண்ட் குறையிற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்லேயோ இல்லை அதானி ஸ்டாக்ஸ் மேலே எந்த விதமான பெருசாக வந்து அது இம்பேக்ட்டும் தெரியல. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட்டில் கரண்ட் ட்ரெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாகவே பாஸ்ட் 3 இயர்ஸாக எஃப்ஐஐ யாருன்னா பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2024ல் சேல் தான் பண்ணியிருக்காங்க, விற்று வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2023லையும் சேல் தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அது பாஸ்ட் 3 இயர்ஸாக மொத்தம் பை பண்ணியிருந்த இது எல்லாமே பாஸ்ட் 2 இயர்ஸ் லாஸ்ட் 2 வருஷமாக அவங்க செல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாகவே எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. அதேமாரி யார் தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது Nifty 50. ஸோ இந்த Nifty 50 ஆல் டைமில் ஹையில் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஐஏஎஸ் தான். டிஐஏனா யாருன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா இந்தியாவுக்குள்ளேயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க. அது யாராக இருப்பாங்க, HDFC பேங்காக இருப்பாங்க, கொட்டாக் பேங்காக இருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சிஸ் நிறைய இந்த எஸ்ஐபி பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஏஎம்சிஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இந்தியாவோட எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் எக்கச்சக்கமாக உயர்ந்திருக்கு. 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. அது இந்த டேட்டா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் உங்களுக்கு.
ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்டு 16லேருந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி இருந்த இதோட ஷேர் வந்து அந்த ஃபண்டு வேல்யூ வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கோடி வரைக்கும் நமக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. 16,000 கோடி டெவலப் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் 5 டைம்ஸ் வந்து அதோட இது 5 டைம்ஸ் வந்து அதிகப்பட்டு எஸ்ஐபியோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் லாஸ்ட் 3 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் மூலிமா இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யார், நம்ம தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்மள மாதிரி பர்சன்ஸ் டிஐஎஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஐபியில் மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாகவே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன மார்க்கெட் நியூஸ் வருது அப்படின்னா அவங்க மோர் வாலட்டைலாக இருப்பாங்க. பயந்து என்ன பண்ணுவாங்க, விட்ரா பண்ணிவிடுவாங்க, இல்லை செல் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இல்லாத மார்க்கெட்னால அதாவது டிஐஎஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இந்த மார்க்கெட்டில் எஃப்ஐஐஎஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாருமே லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு இந்தியாவில் யாருமே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவங்க வந்து இது பண்ணலை, வெறும் ஷார்ட் செல்லிங் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை ஒரு கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி அதை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் சேல் பண்ணி அவங்களோட ஹெட்ஜிங், அவங்களோட மெயின் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கனால அவங்க வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏன்னா ரிஸ்க்கெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா வாலடைல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் கீப் ஆன் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பம்ப் பண்ணிகிட்டே இருக்கு, எஸ்ஐபியில் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டோட வாலடைல் இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து இப்போ ஆல் டைம் ஹையில் இருந்தாலுமே அதோட வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஹெவி ரிஸ்கில் இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிஐஎஸில் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாகவே ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் அவங்களோட மார்க்கெட் கேப், அதாவது அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் 5,000 கோடி கிட்ட இருந்தால் 5,000 கோடிக்குள்ளே இருந்தால் அவங்க வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோஸ்ட்டாகவே இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க டெவலப் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனி இப்போ தான் வந்து ஐபிஓக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸாக இருப்பாங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடி கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட். இப்போ டிஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லையும் மிட் கேப் கம்பெனிஸ்லையும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதேமாதிரி இதில் ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மோஸ்ட்டாகவே வேல்யூவேஷன் ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ வேல்யூவேஷன் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகி அது வந்து ஒரு ஃபாலில் வந்து நிற்கிது. உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா இப்போது மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் கீழே வந்து நின்றுருக்கு. ஸோ இதில் என்ன ஆகுனா 10% வந்து என்ன ஆகுனா லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இறங்கியிருக்கும். அதே மாதிரி இப்போ 10% இறங்கியிருக்கு அப்படின்னா 20% வந்து மார்க்கெட் வந்து ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணது தான் கண்டிப்பாக இறங்கி 20% கிட்ட. ஸோ அப்போ என்ன ஆகுது, பெருசாக லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அதோட மார்க்கெட் கீழே இறங்கும்போது 10% கிட்ட இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% கிட்ட இறங்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலையும் மோஸ்ட்டாகவே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி இந்தியன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறத மோஸ்ட்டான ரீசனாக இருக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இதெல்லாம் ஒரு கீ டேக்அவேஸாக என்ன எடுத்துக்கலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலாக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதும் என்ன ஆகுனா இந்த மாதிரி கரண்ட்டாக அடுத்த இன்கேஸ் ஏதோ ஒரு மார்க்கெட் கரெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வருது மார்க்கெட் அப்படின்னா அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான கீ டேக்அவேஸ்லாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 மார்க்கெட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே வந்து ரியாக்ட் ஆகுது. என்றைக்கா ஒரு நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்றைக்கா ஒரு தடவை ரியாக்ட் ஆகும், 2 தடவை ரியாக்ட் ஆகும். பட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் டிஏயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களோட கேபிட்டலும் சேவ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மார்க்கெட் எப்போல்லாம் கீழே வருதோ அப்போ அவங்களோட இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்க முடியும், உங்களோட கேபிட்டலையும் சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.